அந்த யுகம் அகிலமே அமைதியை இழந்த காலம். தர்மம் மெதுவாக சோர்ந்தது. அகந்தை அரக்கனாய் எழுந்தது. அசுரர்களின் காலடி சத்தம் பூமியின் இதயத்தையே நடுங்கச் செய்தது. யாகங்கள் தீயில் எரிந்தன. வேதங்கள் காற்றில் கரைந்தன. முனிவர்களின் தவம் சிதைந்தது. ஐயோ அம்மே என்று பூமி அழுதது. தேவர்கள் தங்கள் ஒளியை இழந்தனர். இந்திரனின் சிங்காசனம் நடுங்கியது. அப்போது அகிலத்தை காக்க ஒரு அதீத சக்தி அமைதியாக எழுந்தாள். அவள் அக்னியும் அல்ல, கருணையும் அல்ல, இரண்டையும் ஒன்றாக கொண்ட மகா சக்தி. அவளே வராகி அம்மன். பூமியை மீட்க வராக அவதாரமாக வந்த மகாவிஷ்ணுவின் அக்னி போன்ற மகா சக்தியே வராகி அம்மனாக அவதாரம் எடுத்தது. சப்த மாத்ருகைகளில் அவளுக்கு இணையில்லை. தசமகா வித்யைகளில் அவள் பாதை ரகசியம். அகந்தையை அழிக்க அக்னியாகிறாள். பக்தரை காக்க கருணையாகிறாள். அசுரர்களின் தலைவன் அம்மனை இகழ்ந்தான். ஒரு பெண் சக்தியா என்று சிரித்தான். அந்த சிரிப்பு அவனின் கடைசி சிரிப்பு. அப்போது அக்னி குண்டம் வெடித்தது. அதிலிருந்து ருத்ர சக்தியாக அவதரித்தாள் வராகி அம்மன். பன்றி முகம், எரியும் கண்கள், அகிலத்தையே ஊடுருவும் பார்வை. 4 கரங்களில் அழிவும் பாதுகாப்பும். அவள் ஒரு அடி எடுத்து வைத்தால் பூமி நடுங்கியது. அவள் ஒரு பார்வை வீசினால் அசுரர்கள் சிதறினர். அசுரர்கள் ஒவ்வொருவராக அகந்தையில் வீழ்ந்தனர். அவளின் சிரிப்பு போர்க்களத்தின் முடிவு. அவளின் கோபம் யுகத்தின் முடிவு. ரத்தம் சிந்தியது, ஆனால் தர்மம் எழுந்தது. யுத்தம் முடிந்தபின் அம்மன் சாந்தமானாள். கோபம் கருணையாக மாறியது. அக்னி ஒளியாக மாறியது. பக்தர்களை பார்த்தாள். கண் பார்வையால் ஆசீர்வதித்தாள். வராகி அம்மன் இரகசிய வழிபாட்டின் தெய்வம். அவளை அகந்தையுடன் அழித்தால் அழிவு, உள்ளத்துடன் அழைத்தால் பாதுகாப்பு. வாழ்க்கையில் எதிரி தொல்லை, பயம், அநீதி எதுவாக இருந்தாலும் அம்மன் முன்னால் அது நிற்காது. ஓம் வராகி நமக. அம்மையே சரணம், சரணம், சரணம். இது ஒரு புராண பக்தி கதை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. பக்தி கதைகள் தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் மனதில் எழுந்த உணர்வுகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வராகி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க.